ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், எங்களோட லஞ்ச் ரெசிபியும், அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிள்ளைங்களுக்கு மிச்ச ரெசிபி செய்திருந்தேன். அதுவும் அப்புறம் பிள்ளைங்களுக்கு ஒரு குட்டி குட்டி வேலைகள் கொடுத்துருந்தேன். அதுவும் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இது வெஜிடபிள் கட்டர். இதில் தான் ஃபஸ்ட்டு என்ன கேரட் சாப் பண்ணேன். கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும்ல, அதுக்காக தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணிருக்கேன். இது நான் வாங்கினது கிடையாது. ஒரு ஷாப்பிங் மாலில் ஒரு 10 கேடி திங்ஸ் வாங்கிட்டு சொன்னால் அதுக்கு அதே 10 கேடிக்கு அவங்க கிஃப்ட் வவுச்சர் கொடுத்துருந்தாங்க. அதில் நான் இது வாங்கிட்டு வந்தது. சரி, வேறு எதுவும் எனக்கு வாங்க தோணலை. ஓகே, இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வாங்கினேன். இதில் சப்பாத்தி மாவு கூட நம்ம பேசலாம். அது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கேரட்டை நான் இந்த மாதிரி தான் போட்டேன். கொஞ்சம் ஃபுல்லாகவே தோலை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கேரட்டை போட்டுட்டு அதில் அந்த பிளேடெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டா போதும். எல்லா வெஜிடபிளுமே இது கட் பண்ணோம். ஆனியன், நம்ம பீன்ஸு, பொட்டேட்டோ கூட சிப்ஸ் அந்த இதுக்கு கூட நம்ம இது கட் பண்ணிக்கலாம். நான் கேரட் அது 2 டைப்பாகவே எனக்கு கட் ஆச்சு. அது கொஞ்சம் அந்த ஃப்ளாட்டாக போட்டிருந்தா அந்த மாதிரி கட் ஆகுது. இல்லை நம்ம ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிருந்தா அது ஸ்ட்ரைட்டாக கட் ஆகுது. நமக்கு பிடிச்ச ஷேப் எது வேணுமோ அதுக்கேற்றப்போ நம்ம பிளேடை செட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் அப்பப்போ அந்த ஃபுல்லாக லாஸ்ட் எண்ட் வரைக்கும் உள்ளது கட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா நமக்கு கொஞ்சம் டீப்பாக விடும்போது நமக்கு கையில் ஏதாவது கட் பண்ணிடுமோ அப்படின்னு உள்ள ஒரு இதில் அந்த மாதிரி ஆகுது. அதுக்கப்புறம் மத்தியானம் எங்களுக்கு தான் சாப்பாடு. பீட்ரூட் பொரியலும் கொஞ்சம் குக்கும்பர், எல்லாருக்கும் ஒவ்வொரு எக்கும் வச்சு சிக்கன் குழம்பு இருந்துச்சு, அதை வச்சு தான் சாப்பிட்டோம். எல்லோரும் சாப்பிடும்போது குட்டி பிள்ளை உட்காந்துருவா. அவளுக்கு என்ன சாப்பாடு வேணும், இப்போ அவளுக்கு யாராவது தட்டில் போட்டு கொடுத்தா சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஒரு எண்ணம். எது எடுத்தாலும் எடுத்துருவா. இனி அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸு பிள்ளைங்க மிக்சர் பாயிண்ட் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி, டக்குன்னு போய் கடலை மாவு பக்கத்தில் தான் ஷாப்பில் போய் வாங்கிட்டு வந்தேன். பட் அந்த கடலை மாவு எனக்கு அந்தளவு திருப்தியாக இல்லை. ஏன்னா கட்டி கட்டியாக இருந்துச்சு. அது சரி, ஓகே, இனி பிள்ளைங்க கேட்டாங்களே, லீவு நாள் வேறு, அவங்களுக்கு ஸ்டடி ஹாலிடே கொடுத்துருக்கேங்க ஃபைனல் எக்ஸாமுக்கு. அதனால் சரி செய்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இது 2 கப்பு கடலை மாவுன்னு சொன்னால் 1/2 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கணும். அரிசி மாவு நம்ம அந்த இதுக்கு இடியப்பம் செய்வோம்ல அந்த மாவு. அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, சால்ட்டு. இதில் மிளகாய் பொடி ஓமப்பொடி செய்வோம்ல அதுக்கு சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் நல்லா தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு 2க்குமே பெருங்காயத்தூள் கம்பல்சரி நீங்கள் போடணும். ஹாட் வாட்டர் எதுவும் விட வேண்டாம். நார்மல் வாட்டரில் நம்ம தோசை பேட்டர் மிக்ஸ் பண்ணுவோம்ல அந்த அளவில் மிக்ஸ் பண்ணணும். இந்த பையன் தான் கேமரா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். 2 பேர் அதான் பேசிக்கிட்டே என்ன செய்துகிட்டே இருப்போம். இந்த மாதிரி அது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அந்த பீட்டர் இருந்துச்சுன்னா அதில் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்பூன்லேயே கூட நீங்கள் நல்லா கிளறி எடுத்துக்கலாம். கிளறி எடுத்து நம்ம நல்லா அந்த எப்படி தோசை பதம் வரோம்ல அந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கணும். ஆல்ரெடி ஃபுல் டீட்டெயிலான வீடியோ நான் மிக்சர் ரெசிபி போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியலன்னு நீங்கள் அதில் கூடவே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஓமப்பொடி இருக்குல்ல அதுக்கு இதுக்கு கூட போடுறதுனால அந்த ஓம தண்ணி அப்படிலாம் விடணும்னு அவசியம் கிடையாது. நார்மலாக இதில் கொஞ்சம் ஹாட் ஆயில் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஹாட் ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு நம்ம இடியப்பத்தை பிசைஞ்சு வைக்கிற மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நல்லா இங்கே எண்ணெய் கொதிக்கட்டும். எண்ணெய் கொதிக்கும் போது லைட்டாக பார்த்துக்கோங்க, நம்ம விட்டால் அந்த பபிள்ஸ் பொங்கி வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வந்தோன்னா அது கரெக்டான உங்களுக்கு பக்குவம். அந்த எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நான் இதுக்காக பெரிய அந்த கரண்டி எதுவும் வாங்கலை. நம்ம வீட்டில் இருக்கோம்ல அந்த கரண்டியில் தான் இது செய்கிறது. எப்போவுமே இப்படி தான். ஃபஸ்ட் டைம் 1 டைம் நான் செய்து பார்த்தேன். ஓகே, இது சக்ஸஸாக வருதான்னு. அதுக்கப்புறம் இப்போ நார்மலாக செய்ய ஆரம்பிச்சுட்டு செய்து ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுப்பேன். அப்படி எல்லாருக்குமே இப்போ அந்த மிச்சர் ரெசிபினா ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது இந்த பபிள்ஸ் அடங்கணும். இதை நீங்கள் எடுத்துக்கணும். ரொம்ப டீப்பாக கறி எல்லாம் விட வேண்டாம். அந்த பபிள்ஸ் ஸ்டாப் பண்ணணும்னு எடுத்துக்கணும். சம்டைம் உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப கொதன்னு இருக்கும். அது ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு சரியாயிடும். நாங்கள் இது செய்துட்டு இருக்கும்போதே பாதி காலி ஆகிடும் எங்களுக்கு. ஏன்னா பிள்ளைங்க அங்கேன்னு சாப்பிடுவாங்க. நான் அது கரெக்டாக சால்ட் இருக்கா, இல்லை சால்ட்டு தேவைன்னா சால்ட்டு போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எரிப்பு கம்மியாக இருக்குதுன்னு சொன்னால் கூட நீங்கள் செகண்ட் கொஞ்சம் எரிப்பு போட்டுக்கலாம். ஆனால் இதில் கலருக்காக காஷ்மீர் சில்லி வேணுமென்னா போட்டுக்கோங்க. இல்லைன்னா கலர் பவுடர் எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம். அதில் கலர் பவுடர் எதுவுமே சேர்க்காமல் அது நல்ல டேஸ்ட்டாக தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் செய்யும்போது கொஞ்சம் கூட நம்ம ஹைஜீனிக்காக செய்வோம், ஃப்ரெஷ்ஷாக எண்ணெய் ஊற்றி செய்வோம். எல்லாமே நம்ம பிள்ளைங்களுக்குன்னு சொல்லும்போது கொஞ்சம் பார்த்து நம்ம அது செய்ய ஆரம்பிப்போம். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் இது பார்த்தா பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கும். பட் இது 1/2 அன் ஹவரில் நம்ம செய்து முடிச்சிடலாம். எல்லாமே ரெடியாக இருக்குதுன்னு சொன்னால் நம்ம 1/2 அன் ஹவரில் கூட இது செய்து முடிச்சிடலாம். இப்போ ஓமப்பொடிக்கு எல்லாத்தையும் அந்த இது இருக்கும்ல இடியப்பம் அச்சு, அதில் நம்ம இடியப்பம் புளியற அந்த சில்லு தான் வைக்கணும். நீங்கள் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னாலே போதும். ஓமப்பொடி பண்ணும்போது மேக்ஸிமம் நீங்கள் தீயை ரொம்ப கம்மியாக வைக்கணும். ஏன்னா டக்குன்னு கரைஞ்சிடும். இது ரொம்ப குக்காக நேரம் ஆகாது. இந்த எடுக்கணும், மறித்து போடணும். இதில் அந்த பபிள்ஸ் அடங்கணும்னா
நம்ம எடுத்துக்க வேண்டியதா. இதுவும் நம்ம நார்மலா தனியாவும் வச்சு சாப்பிடலாம். எங்களுக்கு பிள்ளைங்க சம்டைம் இத தனியா சாப்பிடும் இல்லன்னு சொன்னா, இது தனித்தனியா நம்ம அந்த பால் இருக்குல்ல ஃபர்ஸ்ட்டு செய்தோம்ல, அது கூட பிள்ளைங்க தனியா சாப்பிடுவாங்க. நம்ம தனித்தனியா கூட இத செய்து வச்சுட்டு, எப்போமாவது அவங்களுக்கு விருப்பப்பட்டத எடுத்து குடுக்கலாம். இல்ல நம்ம மிக்சர் மாதிரி சேர்த்து கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாம் செய்யணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும், மிக்ஸ் பண்ணி வைக்கணும் அவ்வளோதான். அதில வேற எதுவுமே உங்களுக்கு வேலை இல்ல. ஒரு ஒன் டே நம்ம டைம் ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா, பிள்ளைங்களுக்கு ஈஸியா நல்ல ஹெல்த்தான ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம செய்து கொடுக்கலாம். இது வந்து பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலையும் அப்படிதான். நம்ம போட்டுட்டு மேக்ஸிமம் நீங்க என்னன்னா, இந்த மாதிரி ஒரு அரிப்பு எடுத்துக்கோங்க. காப்பி அரிப்போ, காப்பி எல்லாம் அந்த டீ தூள் வடிகட்டுவோம்ல, அது நீங்க எடுக்கிறது பெஸ்ட்டா இருக்கும். ஏன்னு சொன்னா, நம்ம வேற கரண்டில எடுத்தா வராது. இது வந்து கரெக்ட்டா உங்களுக்கு வந்துரும். இனி நாங்க வந்து எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ண போறோம். அதுக்கெல்லாம் குட்டி பிள்ளை அழுதுட்டே இருந்தா, அதனால அவள கையில வச்சுட்டு செய்ய வேண்டிய சிச்சுவேஷன். கீழேயும் போக மாட்டா. இப்ப அவளுக்கு அதில ஒரு பால் எடுத்து குடுத்தேன். அவ சாப்பிட்டுட்டு இருக்கா. அவளுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா காரம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கா இப்போ. பட் ரொம்ப குடுக்குறதில்ல. இதில வந்து காரம் இன்னும் போடல. அதனால வந்து கொஞ்சமா நாங்க அவளுக்கு குடுத்தோம். அவளும் சாப்பிட்டா. பட் கடிச்சு சாப்பிட்றா. அதனால ஒரு பயம் இல்ல. இனி வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ண போறோம். ஓமப்பொடிய லைட்டா வந்து பொடிச்சுக்கோங்க. ரொம்ப அத க்ரஷ் பண்ண வேணாம். லைட்டா பொடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல, கருவேப்பிலையும் வறுத்துருக்கேன். நான் அது வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் அந்த வேர்க்கடலை இருக்கும்ல அது. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு, இனி அதில கொஞ்சம் சால்ட்டு, அது நம்ம ஆல்ரெடி சால்ட்டு போட்டிருக்கோம். அதெல்லாம் மிக்ஸிங் தேவை. நம்ம அந்த இதுக்கு கடலைக்கெல்லாம் சால்ட்டு போடலைல்ல, அதுக்காக நம்ம போடுறோம். அதனால நீங்கள் கம்மியாக போடணும். சாப்பிட்டு பார்த்துட்டு திரும்ப போடுங்க. ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் பெருங்காயத்தூள். இது திரும்பவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்பைசஸ் கம்மியாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சால்ட்டு கம்மியாக இருந்தால் கூட இந்த டைம் வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிள்ளை இப்போ பக்கத்தில் கொடுத்துட்டேன்னா செய்ய முடியாது. இதை வந்து நம்ம நல்லா வந்து குலுக்கி எடுக்கணும். இப்படி நல்லா குலுக்கும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அது வந்து எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து பெரிய குண்டாலெல்லாம் போட்டு பண்ண முடியாது. அதனால தான் இதை மாதிரி நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு இது ஆறுனதுக்கப்புறம், அது கூலானதுக்கப்புறமா கிளாஸ் பாட்டிலுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளாஸ் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி ஆச்சு. கரெக்டாக டீ குடிக்கிற டைமும் ஆச்சு. டீ போட்டாச்சு. டீ போட்டுட்டு எல்லோரும் சாப்பிட வந்தாச்சு. தட்டை வச்சதான் உண்டு. இதில் ஃபஸ்ட்டு இந்த இருக்கிறது கொஞ்சம் தான். அதுக்கு முன்னாடி பாதி காலி ஆகிடுச்சு. அவங்க சாப்பிட்டாச்சு. அந்த சின்ன பிள்ளைங்க இருந்து அவள் ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்பாள். அப்படி எல்லாருமே வந்து ஜாலியாக வந்து டீ குடித்து ஜாலியாக சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு திருப்பி குட்டி பிள்ளை கொஞ்சம் விளையாடணும் அப்படின்னு இருந்தா, விளையாடுற மைண்டில் இருந்தா. சரி ஓகே, அவளை கொஞ்சம் அப்படி நம்ம விளையாட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை விளையாட விட்டு நாங்கள் வந்து டீ குடித்து முடிச்சிட்டோம். அவள் வந்து இப்போ வந்து டீ குடித்து தூங்கியெல்லாம் எழுந்திரிச்சிட்டு தான் டீ குடித்து அவளுக்கு அங்கே ஒரு விளையாட்டு டைம் ஆகிடுச்சு. அதனால் அவள் வந்து ஜாலியாக வந்து விளையாடிட்டுருக்கா. அவளையும் சரி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன குட்டி வேலை கொடுத்துருந்தேன். ஃப்ரெஷ்ஷாக வந்து இங்கே வந்து முருங்கை இலை இருந்துச்சு. அப்படின்னு இங்கே உள்ள மரத்தில் காய்ச்ச முருங்கை இலை அதை ஹஸ்பண்ட் பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. அது நல்லா பிள்ளைங்கள்ட்ட எடுத்து ஒவ்வொரு லீவ்ஸாக எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருந்தேன். பிள்ளைங்களும் அப்படி இந்த வேலை செய்தாங்க. குட்டி குட்டி வேலை கொடுக்கும்போது அவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஹெல்ப் எங்கள் மம்மிக்கு ஓகே ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும் அந்த ஒரு தாட் வரும். அதனால தான் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.